வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப பரிச்சயமான கதை தான். ஆமா, யோசேப்போட கதை. ஆனா இத நம்ம வழக்கமா பார்க்கற மாதிரி ஒரு குடும்ப சண்டையாவோ இல்ல ஒருத்தர் அடிமையா விற்கப்பட்ட கதையாவோ மட்டும் பார்க்க போறதில்ல. கரெக்ட். இது அதுக்கும் மேல. ஒரு பெரிய மீட்பு திட்டத்தோட வரைபடமா இதை எப்படி பார்க்கலாம்னு தான் இன்னைக்கு நம்ம அலச போறோம். இதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான பார்வைகள் இருக்கு. ஒன்னு பெய்ட்ஸ் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் பார்வை. இன்னொன்னு கட்டி எஃப்ரேம் குறிப்புகள். ஆமா, இந்த ரெண்டும் யோசேப்போட கதையை எப்படி ஒரு பிரபஞ்ச நாடகமா பாக்குதுன்னு தான் பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. இந்த பார்வையில யோசேப்பு வெறும் ஒரு பாத்திரம் இல்ல, அவரை ஒரு மீட்பின் துன்புறும் பொறியாளர் அப்படின்னே சொல்லலாம். துன்புறும் பொறியாளர், சஃபரிங் இன்ஜினியர் ஆஃப் ரிடெம்ஷன். இதுவே ஒரு ஆழமான வார்த்தையா இருக்கே. ஆமா, கதையோட ஆரம்பத்திலேயே இதுக்கான ஒரு குறிப்பு இருக்கு. யோசேப்போட அப்பா யாக்கோப்பு அவர் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைப்பார். ம்ஹும். ஆனா கடவுள் அவருக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துறார். இது ஓய்வெடுக்கிற இடம் இல்ல, இது டிக்குன், செய்ய வேண்டிய இடம்னு. திக்குன், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சீரமைப்பு தானே. ஆனா இதுல இன்னும் ஆழமான கருத்து இருக்கு இல்லையா? நிச்சயமா. டிக்குன்னா வெறும் சரி பண்றது மட்டும் இல்ல, ஒரு உடைந்த பொருளை மறுபடியும் ஒட்ட வைக்கிற மாதிரி. புரியுது. படைப்பின் ஆரம்பத்துல சிதறிப்போன தெய்வீக தீப்பொறிகளை மறுபடியும் ஒன்னு சேர்க்கிற ஒரு பிரபஞ்ச வேலை அது. அந்த வேலை முடியற வரைக்கும் நீதிமான்களுக்கு ஓய்வே இல்ல. ஓ, அப்போ அவங்களோட ஒளி இரண்டு இடங்களுக்கும் போகணும் அப்படிங்கிறீங்க. அதேதான். அதனாலதான் யாக்கோபுக்கு ஓய்வு கிடைக்கல. அவரோட வேலை முடியல, அது எகிப்துல தொடரணும். ஓகே, இங்கதான் யோசேப்பு உள்ள வராரா? சரியா பிடிச்சிங்க. இங்கதான் அந்த அருமையான உருவகம் வருது. யாக்கோபு நெருப்பு, யோசேப்பு சுடர்னு. யாக்கோபு நெருப்பு, யோசேப்பு சுடர். ஆமா, நெருப்புங்கிறது மூலம், ஞானம். அது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா சுடர் அப்படி இல்ல. அது பயணம் செய்யும். கரெக்ட். அது நெருப்போட சக்தியை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும், குறிப்பா இருண்ட இடங்களுக்கு போகும். ஆனா இருட்டுக்குள்ள போனாலும் தன்னை இழந்துராது. இதுதான் யோசேப்போட வேலை. அப்போ யோசேப்பு ஒரு சுடர் மாதிரி இருட்டுக்குள்ள போனார்னு சொல்றீங்க. ஆனா அந்த பயணம் பயங்கரமானதா இருந்துச்சே. ஆமா. அவரை குழியில தள்ளினது, அடிமையா வித்தது, பொய்யா குற்றம் சாட்டி ஜெயில்ல போட்டது, இந்த கஷ்டங்கள் எல்லாம் எப்படி ஒரு பெரிய நோக்கத்தோட இணைச்சு பாக்குறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் யோசேப்போட தனிப்பட்ட துயரங்கள் இல்ல. அப்போ இதெல்லாம் பிரபஞ்ச தேவைகள். பாலா ஷெம் டோவ் இத ஏறுவதற்காக இறங்குதல்னு சொல்வார். டிசென்ட் ஃபார் த சேக் ஆஃப் அசென்ட். ஆமா, உயர போறதுக்கு முன்னாடி கீழே இறங்கி வேகம் எடுக்கிற மாதிரி. யோசேப்போட ஒவ்வொரு துன்பமும் படைப்ப ஒரு படி மேல உயர்த்த உதவுச்சு. ஒரு நிமிஷம், இது கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஒருத்தரோட கஷ்டம் எப்படி பிரபஞ்ச தேவையா இருக்க முடியும்? இது கடவுள் கொஞ்சம் இரக்கமில்லாத ஒரு மாதிரி தோணாதா? நல்ல கேள்வி. ஆனா இது இரக்கத்தை பத்தினதில்ல, நோக்கத்தை பத்தினது. ஓகே. கட்டி எஃப்ராம் குறிப்புகள் இதை இன்னொரு படி மேல போய் விளக்குது. அது யோசேப்போட ஒளிய டிக்கூன் ஓலம், அதாவது உலகத்தை சரி செய்வதற்கான ஒரு ஆன்மீக தொழில்நுட்பம்னு சொல்லுது. ஆன்மீக தொழில்நுட்பமா? ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி. இது ஒரு புதுமையான பார்வையா இருக்கே. ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு தொழில்நுட்பம் என்ன பண்ணும்? ஒரு சிக்கலான வேலையை எளிதாக்கும் இல்லையா? அந்த வகையில யோசேப்போட ஒளி இந்த உலகத்துல இருக்கிற குழப்பங்களை சரி செய்ய உதவுற ஒரு கருவி மாதிரி. அப்போ அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த கருவிய இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்தின காலிப்ரேஷன் மாதிரி. ஒவ்வொரு அடியும் அவரை இன்னும் கூர்மைப்படுத்தியது. வாவ். சரி, இந்த புராதன கதைக்கும் இந்த விளக்கங்களுக்கும் இன்னைக்கு வாழற நமக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் பேட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் பார்வை ரொம்ப அழகா பொருந்தது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறையிலயும் யோசேப்போட அந்த தீப்பொறி இருக்கிற ஆன்மாக்கள் இருப்பாங்கன்னு. ஓ, அதாவது நீங்க காட்டிக் கொடுக்கப்படும் போது, தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது, காரணமே இல்லாம துன்பங்களை சந்திக்கும் போது, அப்போ துவண்டு போகாம நீங்க மீண்டு எழுந்தா நீங்க யோசேப்பின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துறீங்க. அப்ப நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த சுடர் இருக்கு. நிச்சயமா. நாடு கடத்தப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவும் யாக்கோபின் நெருப்பை சுமந்து செல்லும் யோசேப்பின் சுடரை கொண்டுள்ளது. இவ்ளோ ஆழமான பார்வைக்கு பிறகு இந்த கதையோட இறுதிச் செய்தி என்ன? நாம் என்ன எடுத்துக்கணும்? இறுதி செய்தி ரொம்ப நம்பிக்கையான ஒண்ணு. யோசேப் இன்னும் உயிருடன் இருக்கிறார். ஓதி யோசெஃப் சாய். ஆமா, அந்த அடித்தளம் நிரந்தரமானது. அந்த சுடர் இன்னும் எரிஞ்சுகிட்டு தான் இருக்கு. யோசேப்ப அவரோட சகோதரர்களே முதல்ல அடையாளம் காணல இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அது மாதிரி இந்த மீட்போட சக்தி ஆரம்பத்துல மறைக்கப்பட்டிருக்கும்.
எப்ப நாம நம்ம வாழ்க்கையிலயும் உலகத்திலயும் இருக்கிற அந்த யோசேப்ப, அந்த மறைக்கப்பட்ட ஒளிய அடையாளம் காண்கிறோமோ, அப்ப மீட்பு தொடங்கும். அருமை. இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் வெறும் தனிப்பட்ட தோல்விகளா பார்க்காம ஒரு பெரிய நோக்கத்துக்கான ஏறுதலுக்கான இரக்கமா நம்மளை இன்னும் கூர்மைப்படுத்துற ஒரு கேலிப்ரேஷனா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டம் எப்படி மாறும்?